ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு விகே டெக்னோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு வெப்சைட் போடுறோம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெடீம் ₹1, பர் ரெஃபருக்கு ₹10 தராங்க. நீங்கள் எந்த ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்ல. 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு. ஃபஸ்ட்டு பேமெண்ட் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த புது ஆப் அதுன்னு வெப்சைட் இருந்தாலுமே உடனுக்குடன் பேமெண்ட் ப்ரூஃப் 100% ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ பேமெண்ட் பார்த்துங்க, நேற்றுக்கு வந்து எடுத்திருக்காங்க பேமெண்ட் ₹176 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் 17 நேற்றுக்கு அதே செகண்ட் வந்துருக்க பாருங்க. இங்கே வந்து 12/4 இங்கேயும் பாருங்கள் 12/4 தான் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இன்ஸ்டன்ட் பேமெண்ட், அதாவது உடனே வந்துடுது. நீங்கள் இந்த ஃபீவெல்லாம் எப்படி கொடுக்குறீங்களோ சேம் அதே மாதிரி தான் பேமெண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாக சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபர் அமௌண்ட் வந்து 24 ஹவர்ஸில் ஆட் ஆகும், ஓகே? இன்ஸ்டன்ட்டாக ஆட் ஆகுது, 24 ஹவர்ஸில் ஆட் ஆகும். அதில் தான் ஒரு சின்ன ட்ரிக்கை பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள், ஓகேவா? கைஸ், ஃபஸ்ட் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து சைன் அப் பண்ணுற பேஜ், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் நேமு, மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே ஜஸ்ட் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு சைன் அப் பண்ணுறாங்க, ஓகேவா? ஓகே, நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அவன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ₹50 ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ₹50 ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் அந்த கேம் ப்ளே பண்ணி எடிட் பண்ணலாம். இதில் கலர் ப்ரொடக்ஷன் கிடையாது. இதில் என்ன ஒரு ஒர்க்குன்னா, நீங்கள் பேட் பால் ஆட போகிறீங்க, அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கோ டு செட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அதான் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரேட் பண்ணுற ஆப்ஷனு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பேலன்ஸ் 0 தான் இருக்கும். ஏன்னா சைன் அப் போனஸ் வந்து கிடையாது. பர் ஹவருக்கு ₹10 தராங்க. அது வந்து எப்படின்னு வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து க்ரீனு அதில் கலர்லாம் கொடுத்துருப்போம். இதில் வந்து பேட்டு, பால், ஸ்டெம்பு கொடுத்துருக்காங்க. இதில் பேட் அப்படிங்கிறது க்ரீனு, ஸ்டெம்ப் அப்படிங்கிறது ரெட்டு, நடுவில் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த இது ஒரு கலர் வருமே, ஞாபகம் வர மாட்டேங்குது, அந்த வயலட் கலர், ஓகேவா? அந்த கலர் இது. இப்போ பாருங்கள், பேட்டு, பால், ஓகேவா? இது வந்து பேட் வந்து க்ரீனு, இது வந்து அந்த வயலட் கலர், ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் அந்த ட்ரிக்கு சொன்னோம் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ரெஃபர் போனஸ் ஆட் ஆகிட்டோன்னே இந்த பேட்டில் ஒரு 50, இந்த ஸ்டெம்பில் ஒரு 50 கட்டினீங்கன்னா மெயின் வாலெட்டுக்கு வந்துடும் அந்த மணி. இப்போது நான் ஹோமுக்கு வந்துக்கிறேன். இதில் என்னென்னா 3 வாலெட்டை நம்மளுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு வாலெட் என்னன்னா மெயின் வாலெட்டு, செகண்ட் வாலெட் வந்து ரெஃபர் வாலெட்டு, தேர்ட் வாலெட் வந்து கமிஷன் வாலெட்டு. இதில் 3 லெவல் இன்கம் இருக்குங்க, 4 லெவல் இன்கம் இருக்குது. நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறது மட்டும் இதில் வந்து உங்களுக்கு இன்கம் கிடையாது, கமிஷன் இன்கமும் வேறு இருக்குது, ஓகேவா? அவங்க வந்து இந்த ரெஃபர் அமௌண்ட் வந்து பெட் பண்ணாங்கன்னா அதுக்கும் ஒரு தனி அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. எக்கச்சக்க அமௌண்ட் இருக்குது. ஜென்யூனான ஒரு வெப்சைட் தான், ஓகேவா? பர் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா ₹10 தருவாங்க. அது வந்து உடனே ஆட் ஆகிடுது. இப்போ நான் கூட 2 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் வந்து இப்போ எனக்கு ஆட் ஆகலை. நான் கேட்டு பார்த்தேன், என்னோட ஃப்ரெண்டு கேட்டு பார்த்தேன், யூடியூபர் தான் வரும். அவர்கிட்ட கேட்டு என்ன சொன்னார்னா, ப்ரோ எனக்கு வந்து 24 ஹவர்ஸில் ஆட் ஆச்சு ப்ரோ. அவருக்கு வந்து ஒரு 3000 கிட்ட ஆட் ஆச்சு. நான் கேட்டு எப்படி ப்ரோ ஆட் ஆச்சு அப்படின்ட்டு அவர் சொன்ன, ப்ரோ இது மாதிரி வந்து 24 ஹவர்ஸில் ஆட் ஆகுது, அன்றைக்கி ஆட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்துறேன். ஓகே, நானும் செக் பண்ணி பார்த்து எனக்கு வந்து 0 பேலன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் செக் பண்ணுறேன், எனக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெஃபர் வாலெட் வந்து இப்போ ₹100 இருக்குது. நீங்கள் 10 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க, அடுத்த நாள் உங்களுக்கு ₹100 வந்துச்சு வச்சுக்கோங்களேன். இந்த மெயின் வாலெட் அந்த அமௌண்ட் எப்படி கொண்டு வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த ரெஃபர் வாலெட் ₹100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே நீங்கள் இந்த பெட் வாலெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க, ஓகே? இந்த கோல்டு செட்டுக்கு வந்துருங்க. இந்த கோல்டு செட்டுக்கு வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஒரு 50, இந்த ஸ்டெம்பில் ஒரு 50 கட்டுங்க, ஓகேவா? சாரி கைஸ், நடுவில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒன்றும் இல்லை. இந்த பேட்டில் ஒரு 50, இந்த ஸ்டெம்பில் ஒரு 50 கட்டினீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வின் ஆகும், ஓகேவா? இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த க்ரீனில், அதாவது இந்த பேட்டில் வந்து நீங்கள் ₹50 தோத்துட்டிங்கன்னா கூட இந்த ஸ்டெம்பில் இந்த ஒரு அமௌண்ட் வந்து ₹100 கிடைக்கும் உங்களுக்கு. ₹96, ₹97 கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ₹3 மைனஸ் ஆகும். அது மாதிரி நீங்கள் ஒரு 2-3 வாட்டி பண்ணிங்கன்னா இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெயின் ஆப்ஷனில் வந்துடும், ஓகே? இப்போ ட்ரிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ரெஃபர் அமௌண்ட்லேருந்து எப்படி வந்து அந்த மெயின் வாலெட்டுக்கு அமௌண்ட் கொண்டு வருது அப்படிங்கிற ட்ரிக்கு உங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டேன். சாரி, மெசேஜ் வந்துருச்சு. ஓகே, இந்த ரெஃபர் அமௌண்ட் வந்து எப்படி இந்த மெயின் வாலெட்டுக்கு வருது, பணத்தை வந்து வர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு சொல்லி தந்துட்டேன். இதுலேருந்து எப்படி நம்மளோட பேங்க்குக்கு வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே வந்து இந்த லெவல் கமிஷன் ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த கமிஷனில் வர காசை மட்டும் எப்படி ஆட் ஆகணும் அப்படி நீங்கள் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கமிஷன் இப்போ கிளிக் பண்ணுறேன். அந்த கமிஷன் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு மெயின் வாலெட் கொடுத்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மெயின் வாலெட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் பெட்டிங்லாம் பண்ண தேவையில்லை. இந்த கமிஷன் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு இந்த ரெஃபர் மட்டும் தான் வந்து நீங்கள் வந்து பெட் பண்ணி எடுக்கணுமே தவிர இந்த கமிஷன் வாலெட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்களோட அந்த மெயின் வாலெட் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து நம்ம வித்ரா பண்ணுறது, பேங்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா வந்து இந்த சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேங்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட் பார்த்தா ரொம்ப க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு லாக் ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு வெப்சைட் டவுன் ப்ராப்ளம் கிடையாது, பக்காவாக இருக்குது. வித்ரா ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே வித்ரா கொடுங்க, இன்ஸ்டண்ட்டாக வித்ரா ஆகிறது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்கோட ஹோல்டர் நேமு, தென் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கூட என்டர் பண்ணிட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா
நீங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வித்ரா கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான், ஓகேவா. மோஸ்ட்லி நீங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோட யூஸ் பண்ணலாம், சப்போர்ட் ஆகுது. இப்போ நான் காட்டின பேமெண்ட் ப்ரூஃப் கூட அந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட வித்ரா ப்ரூஃப் தான். ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கும் பக்கா ஒர்க் பண்ணுது. நீங்கள் அதர் பேங்க்கு கொடுக்கலாம், பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கொடுக்கலாம், பக்காவாக வித்ரா ஆகும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து அந்த ரெஃபர் அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து 1 டே கழிச்சு ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து ப்ரெடிட் பண்ணி உங்கள் மெயின் வாலெட்டுக்கு மாற்றிக்கலாம், ஓகேவா. நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களா தனித்தனியாக பெட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தோற்று போயிருங்க, ஓகேவா. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ரொம்ப லாங்காக எழுத விரும்பல. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி டங்குன்னு தட்டி விடுங்க. ஸோ இப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை டேக் கேர் ஃப்ரம் விக்கெட் டெக்னோ.